10th முடிச்சாச்சு. 10th அப்புறம் +1 ஜாயின் பண்ணோம். என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். மற்றவங்க படிக்கிற மாதிரி நானும் படிக்கவா அப்படின்னு நினைக்கிறவங்க, மற்றவங்களோட பாதை நமக்கு சரி வருமானு முதல்ல யோசிக்கோங்க. 2வது, 10th அப்புறம் மொத்தம் 4 பாதை இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? 4 முக்கியமான வழி இருக்குது. அதில் ஒன்று ஹையர் செகண்டரிஸ். காலேஜ் போய் டிகிரி முடிக்கணும்னு நினச்சா ஹையர் செகண்டரிஸ் பெஸ்ட்டு. 2வது டிப்ளமோ. 3 வருஷம் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனால் பாலிடெக்னிக் டிப்ளமோ. 3வது ஐடிஐ. நான் எப்படியாவது சீக்கிரம் சம்பாதிக்கணும், ஒரு தொழிலை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஐடிஐ தான் பெஸ்ட்டு. 4வது ஒகேஷ்னல். படிக்கும்போது நான் ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கணும்னு அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒகேஷ்னல் தான் பெஸ்ட்டு. இந்த 4ல் உங்களுக்கு எது சூஸ் ஆகும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தி நெக்ஸ்ட் ஸ்டெப், டே 10. இந்த 4 வழிகளில் உங்களுக்கு எந்த வழி பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துக்க மார்க்கை பொறுத்து இங்கே நிறைய காலேஜ் அண்டு டிப்ளமோ கிளாஸஸ்க்கான விஷயம் இருக்குது. கவர்மெண்ட் ஓரியன்டில் போகணும்னா உங்களுக்கு 5000 ரூபாயிலேருந்து ஃபீஸ் கிடைக்கும். ஆனால் ப்ரைவேட் செக்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா வருஷத்துக்கு 30,000 1 லட்சம் வரைக்கும் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறதுல எந்த காலேஜ் நல்ல காலேஜ், எந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதையெல்லாம் பார்த்து நிதானமாக சேருங்க. see others. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். மற்றவங்கள பார்த்து உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை படிங்க, பிடிச்ச வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க. இந்த ரீலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருள்ராம், லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரெய்னர், எய்ம் கன்சல்டிங். டேக் கேர். பாய்.